கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad to meet you today. உங்களோடு கூட With you, கர்த்தருடைய கிருபையும் God's grace பரிசுத்த அவருடைய பிரசன்னமும் and the presence of the Holy Spirit, சூழ்ந்திருக்கிறது. it is always surrounding தொடர்ந்து you. விசுவாசியுங்கள். Start to continually believe. கர்த்தருடைய மகிமை நீங்கள் பார்ப்பீர்கள். You will see the glory of God in your life. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, தேவனுடைய தேசத்தில் சேமத்தை கொடுப்பதாக நேற்று முன்தினம் பார்த்தோம். as we seen the day before yesterday, we meditated a verse said that God gives a healing to their land. தேவ ஜனங்களை தேவன் உயர்வாக எண்ணுகிறார். God is thinking about his people in a great way. வேதம் முழுமையாக வேதத்தை தியானிக்கின்ற மக்களுக்கு தான் பேசப்பட்டிருக்கிறது. All the scriptures have been given for the godly people who are meditating on God's word. விசுவாசிக்கிற மக்கள் வாழ்விலே வெளிப்படுகிறதா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. God's word is revealing in the life of people who are believing on God continually. தேவ வார்த்தை செயல்பட விரும்புகிற வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை முழுமையாக இறங்க விரும்புகிறது. God's glory is revealing, it's coming into their life who wants to trust in the God's word. வேதம் அன்றைக்கு யாருக்கோ பேசப்பட்டதல்ல. It is not said to someone. இன்றைக்கு Today, வாசிக்கின்ற நமக்கு, the people who are meditating on, நேசிக்கின்ற நமக்கு, the people who are loving God's word, இதன்படி வாழ யோசிக்கின்ற நமக்கு, the people who wants to live according to the Bible, முழுமையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. it has been given completely. அதன் மூலமாக Through that, நமக்கு நன்மை, we receive good. நம் மூலமாக பிறருக்கு நன்மை, Through us, many will be blessed. ஏன் நம் மூலமாக தேசத்துக்கே நன்மை. Because of us, the nations will get blessed. நேற்று முன்தினம் சொன்னது வண்ணமாக As we meditated a day before எங்கோ yesterday, இருக்கிற ரஷ்யனுடைய ஜனாதிபதியை குறித்து எனக்குள் 32 ஆண்டுக்கு முன்பாக ஒரு பாரத்தை கொடுத்து ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் ஏவினார். God instructed me 33 years before to pray for the president of Russia. நாம் சாதாரண மக்கள். I am a normal people. ஆனால் எங்கோ இருக்கிற தேசத்தை குறித்து ஒரு பாரத்தை எனக்குள் கொடுத்தார். But God gave a burden to pray for that nation. ஏனென்றால் உலகம் அவருடையது. Reason, God world belongs to the Lord. உலகத்தின் குடிகள் யாவரும் அவருக்குரியவர்கள். All the people in the world belongs to the Lord. எங்கு என்ன பாரம் நடந்தாலும், Wherever which burden happen, எங்கு என்ன வேதனை நடந்தாலும், wherever sorrows happen, தேவ ஜனங்கள் ஜெபிக்கின்ற போது, when God's people pray for that, அவர் நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஜெபிக்கின்ற போது, the one who has their name, when they pray for அதை that, கேட்டு அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். he hears the prayers and do wonders. இன்னும் அநேக வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படியாக, To understand many God's ஒரு word, தெளிவான வார்த்தை நாம் தியானிக்கும்படியாக we can know something important word. ஏசாயா 42 அதிகாரம் 7 வசனம். Isaiah 42 verse 6. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். Isaiah 42 verse 6. I, the Lord, have called you in righteousness and will hold your hand. I will keep you and give you as a covenant to the people, as a light to the Gentiles. இந்த அதிகாரம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக இருக்கிறது. This chapter specifically mentions about the prophecy about Jesus Christ. அவரை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It has been mentioned about Jesus ஆனால் only. இயேசு கிறிஸ்துவோ நம்மை பார்த்து சொன்னார், But Jesus Christ said to us, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். you are the light of the world. நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். You are the salt of the world. நீங்கள் உலகத்துக்கு மலையில் இருக்கிற பட்டணமாய் இருக்கிறீர்கள் சொல்லி You are the city on a light on the hill. பவுலின் மூலமாய் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. And through Paul also it's been mentioned, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி, you are God's temple. அதனால் இந்த வார்த்தை நமக்கும் தகுந்ததாய் இருக்கிறது. So this verse is, will be fitted for me also. தேவன் அவர் நீதியின்படி நம்மை அழைத்தார். He has called us according to his அவர் righteousness. நீதியின் தேவன். He is a God of righteousness. அவரிடத்திலே அநீதியை பார்க்கவே முடியாது. You can never see unjust in God. ஒரு மனிதனை அழைத்து விட்டால் When he called a man, கடைசி வரைக்கும் காக்க வல்லவராய் இருக்கிறார். till his end he is able to save him. கடைசி வரைக்கும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். Till his end he can able to lead him. ஏனென்றால் அவர் நீதியின் தேவன். Because he is a God of righteousness. நீதியின்படி நம்மை அழைத்திருக்கிறார். He called us according to his righteousness. இரண்டாவது நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். And it says, I will hold your hand. மூன்றாவதாக நம்மை தற்காக்கிறவராய் இருக்கிறார். And it says, I will keep you. இவையெல்லாம் தேவன் செய்கின்ற செயலாய் இருக்கிறது. These all are God's work. வார்த்தையோடு முடிக்கிறவர் அல்ல. Not only speaking with his word. வார்த்தையை செயலில் காண்பிக்கிறவர் தான் தேவன். He shows action in words. அதனால் நாம் சாதாரண மக்களாய் இருக்கலாம். So we may be a normal people. தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறபடியினாலே Since we had a covenant with நாம் God, ஜாதிகளுக்கு ஒளியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். and we as a light to the Gentiles. இது உண்மை என்று யோசிக்கலாம். We can think this is a true. இது 100% உண்மைதான். This is 100% true. அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. His words are always
a and amen in the Bible. நீங்கள் சாதாரணமாய் இருக்கலாம், You may be a normal people. நீங்கள் படிப்பில் குறைவாய் இருக்கலாம், You may be low in நீங்கள் education. பணத்தில் குறைவாய் இருக்கலாம், You may be low in நாம் riches. அழகில்லாமல் இருக்கலாம். You may be less beautiful. ஆனால் தேவனோ But our நம்மோடு God, கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். He made a covenant with you. உடன்படிக்கை செய்தவர் He had made a covenant. கடைசி வரைக்கும் உடன்படிக்கை மாற்றவே மாட்டார். Till the last, He will never change His covenant. கணவன் மனைவி உடன்படிக்கை கூட மாறி போகலாம், Even the husband and wife covenant may change. நண்பருடைய உடன்படிக்கைகள் மாறி போகலாம், Even the friend's covenant may change. ஆனால் தேவனுடைய உடன்படிக்கை மாறவே மாறாது. But God's covenant will remain the same. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், One thing, understand நாம் clearly. தேவ பார்வையில் மாத்திரமல்ல, உலகத்தில் ஒளியாக நம்மை கத்தர் வைத்திருக்கிறார். God has made us a light to the Gentiles. அதனால் Through that, ஒளி இருக்கிற இடத்திலே wherever the light is, பயம் இருக்காது, there will not be fear. குழப்பம் இருக்காது, There will not be confusion. கலக்கம் இருக்காது, There will not be any chaos. அந்த வழி தெளிவாய் இருக்கும். It will be a clear way. அதுபோல் நம் வாழ்க்கையிலே So like the same manner in நாம் our life, குழப்புகிற மக்களாக, we are not a confusion people. பிறரை கலக்கப்படுத்துகிற மக்களாக, We are not a people who make others பிறரை confused. வேதனைப்படுத்துகிற மக்களா இல்லாதபடிக்கு We are not a people to make worry others. வெளிச்சத்தின் மக்களாய் இருப்போம். We are the people of light. அதுதான் தேவனுடைய அழைப்பு. That is the calling of God. அதற்காக தான் நம்மை தேவன் அழைத்தார். That is the reason God has called us. நம்முடைய கரத்தை பிடித்தார், He holded our hands. நம்மை தற்காத்து கொண்டு வருகிறார். He is keeping us. அவர் தற்காக்க So He is keeping us இன்னும் தொடர்ந்து to கடந்து continually போக to lead us. நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம். We shall surrender completely. இந்த வார்த்தையை 100% விசுவாசிப்போம். Trust this word 100%. நான் இதற்கு பாத்திரமானா என்று யோசிக்க வேண்டாம். Don't think it is imagine to me. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்வார். God is able to do great things through you. உங்களால் தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். Through you, the nations will be blessed. உங்களால் உங்கள் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். Through you, your city will be blessed. உங்களால் உங்கள் உறவினர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Through you, your relatives will be blessed. உங்களால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். Through you, your family will be blessed. அதுதான் தேவ அழைப்பு. That is the calling of அதற்கு God. ஒப்புக் கொடு. Let us surrender for that. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இந்த நல்ல வேலைக்காய் ஜெபிக்கிறோம். thank you for this good எங்களை time, Lord. குறித்து எவ்வளவு உயர்வாய் எண்ணுகிறீர் ஐயா. Thank you for thinking us as so எங்களை great. குறித்து மற்றவர்கள் இந்த அளவுக்கு எண்ணவே மாட்டார்களே. Other people won't think like this way. காரணம் எங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டீங்க. Reason, you have a covenant with us. எங்களை விட்டு விலகவே மாட்டீங்க ஐயா. You will never leave us. எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். We are humbling ourselves. ரீபால சந்தரதுருபியா. Oh, we thank you, Lord. எங்களை தாழ்த்துகிற ஐயா. We humble ourselves, எடுத்து Lord. பயன்படுத்துங்க. Use us. என்ன நினைத்தீரோ Whatever you அது எங்கள் want, வாழ்க்கையில் நடக்கட்டும். do it in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.